அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாமா? அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இத சொல்லி பிரச்சனை ஆயிருமோ? ஐயோ கடவுளே, ரகு ஏன் தான் இப்படி பண்றாரோ? எதுக்கு அவன்கிட்ட முதல்ல சொல்லணும்? கார்த்திகிட்ட அவன்கிட்ட சொல்லி இப்ப பிரச்சனை தான் உண்டாக போகுது. யாருக்காச்சும் தெரிஞ்சா என்ன ஆகுறது? நம்மளே முன்னாடி அம்மா கிட்ட சொல்லலாம். எட்டி அண்ணு, எவ்வளவு நேரண்டி கிளம்புவா? சீக்கிரம் கிளம்பி கீழே வா. அம்மா ஒரு நிமிஷம் மேல வாயேன். இந்த பிள்ளைய கிளம்ப சொல்றதுக்குள்ள எம்மா 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 என்ன வரத்து வந்துகிட்டு இருக்கா? எவ்வளவு நேரம் தான் கிளம்புவான்னு தெரியல. சீக்கிரம் வாமக்கா, நேரமாச்சு. கீழே வந்து இங்க நின்னா தானே காப்பியை ரெடியா எடுத்து கொடுக்க முடியும். மாப்பிள்ளை வீட்டுல வந்துட்டாங்களாம், வா. எம்மடி வா மேல. எட்டி நல்ல நாள நினைக்கேன். ஆமா, திட்ட வைக்காத சொல்லிட்டேன். ஆமா, என்ன திட்டுறா? எல்லாரும் பிள்ளைக்கு கல்யாணம் அப்பதான் வருத்தம் தானே பாடுவாங்க, என் பிள்ளை என்ன விட்டு போகுதுன்னு. ஆனா நீ மட்டும்தான் சந்தோஷப்படுவ போல. போ அந்தால. ஆளை பாரு ஆளை. ஆளை பாரு ஆளை. இதுக்கடி மூஞ்சி எப்படி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன்? அம்மா கீழே எவ்வளவு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? அந்த இதுல வந்து உன்கிட்ட கத்திட்டேன். சரி மக்கா, சரி. என் மக்கா எவ்வளவு அழகு, என் செல்ல மவளா, என் தங்க மவளா இது. என் மவ எவ்வளவு பெரிய பிள்ளையா இருக்கா, சேலை கட்டி. எம்மாடியோ, என் கண்ணே பற்றும் போலையே. என் தங்கல சிரிடி. என் தங்கம். எம்மா, உனக்கு நீ யாருமா இருக்கா? நான் கல்யாணம் பண்ணி போயிட்டதுக்கு அப்புறம் நான் பேசாம இங்கே இருந்துடவா? அவங்க கிட்ட சொல்லவா கல்யாணம் பண்ணிட்டு இங்கே இருந்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு? எவடி இவ எங்க இருந்து பிடிச்சிட்டு வந்தான்னு தெரியலையே. ஆளை பாரு ஆளை. எல்லாரும் கல்யாணம் பண்ண மாமியார் வீட்டுக்கு தாண்டி போனோம். இது உனக்கு மட்டும் இல்ல, காலங்காலமா இது பொண்ணுங்களுக்கு எழுதி வச்ச விதி. யார் நினைச்சாலும் மாத்த முடியாது, அவ்வளவுதான். அப்ப நீ என் கூட வந்துடுறியா? நீ இல்லாம நான் எப்படிமா இருப்பேன்? சொல்லு. நான் கூட இருந்துருவேன், நீ தான் இருக்க மாட்டா. தங்கம், என் செல்லம், என்னை பத்தி யோசிக்காதடி. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா அதுவே போதும் அம்மைக்கு. அம்மா கடைசி காலத்தை எப்படியாச்சும் ஓட்டிப்பேன். ஆமா, அம்மைக்கு என்ன சொத்து சுகம் எதுவுமே இல்லைன்னு நினைக்கியா என்ன? ஆம்பளை பிள்ளை மட்டும்தான் இல்லை, அவ்வளவுதான். அதுக்குதான் என் பிள்ளைய பெத்து வச்சிருக்கேனே. என் பிள்ளை கடைசி காலத்துல என்ன பாத்துக்காதா? அம்மா நீ அழ வைக்காதம்மா என்ன. சரி சரி, அம்மா அழுவால. சரியா? நல்ல சீக்கிரமா கிளம்பி வாமா. சரியா? அம்மா போயிட்டு காப்பி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. முத்துமாரி வர நேரமாச்சு. இன்னும் வரல. அந்த பிள்ளை வர எங்க போனான்னு தெரியல. அந்த காரம் மிச்சர்லாம் வாங்கிட்டு வர சொன்னேன். வாங்கிட்டு வந்தானா கொடுக்க வேண்டியதுதான். வந்துட்டாங்களோ? இல்ல மக்கா, வந்து கிளம்பிட்டேன்னு சொன்னாங்க. வந்துகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கேன். அம்மைய பத்தி கவலைப்படாத, சரியா? என் பிள்ளை நல்லபடியா ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா போதும். அதுவே என் பிள்ளைக்கு. ஆமா, வேற என்னடி வேணும் எனக்கு? உனக்கு கல்யாணம் முடிச்சு அதோட என் கடமை முடிஞ்சது. அதுக்கப்புறம் இருந்தா என்ன போனா என்ன, நிம்மதியா போய் சேர்ந்துட வேண்டி. என் அம்மா இப்பெல்லாம் சொல்லாதம்மா, எனக்கு அழுகழுகியா வருது. நீ மட்டும் தானம்மா எனக்கு இருக்கா? சரி சரி, அம்மா அப்படிலாம் சொல்ல. என் தங்கலாம் அம்மா. செல்ல மகள் அழகை போல் ஒரு சில்லென்ற சங்கீதம் கேட்டதில்லை. பொன்மகளின் புன்னகை போல் யோக பூக்களுக்கு புன்னகைக்க தெரியவில்லை. என் பிள்ளை எட்டு வைத்த நடையை போல ஒரு இலக்கண கவிதைகள் படித்ததில்லை. முத்துக்கள் சிரிக்கின்ற மழலை போல ஒரு முன்னூறு மொழியிலும் வார்த்தை இல்லை. போற இடத்துல நல்ல சமத்தா இருந்துக்கணும் என்னம்மா, சரியா? அம்மை இல்லை அப்படின்னு சொல்லி கவலைப்படக்கூடாது. அம்மைக்கு பார்க்கணும்னு தோணா உன்னை வந்து பார்ப்பேன், உனக்கு பார்க்கணும்னு தோணா அம்மையை வந்து பார்த்துக்கலாம். சரியாம்மா? சரி மக்கா, நேரம் வச்சு சீக்கிரமா வா. முத்துமாரி மேல வாயா. முத்துமாரி எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்துட்டியா? ஆமா, வாங்கிட்டு வந்துட்டேன். இப்பதான் பிரியா போன் பண்ணா, பக்கத்துல வந்துட்டேன்னு சொன்னா. அதனாலதான் வேகமா வந்தேன். வாங்கி எல்லாத்தையும் அடுப்பாங்கரையில வச்சிருக்கேன். சீக்கிரமா போயிட்டு பாருங்க என்னன்னு. சரி. இவ மூஞ்சியா இப்படி இருக்கு? அது எல்லாருக்கும் இருக்கிறதுதான், பயத்துல இருக்கலாம் இருக்கும். ஒன்னும் கவலைப்படாத, சரியா? எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரிம்மா, அப்ப நான் போயிட்டு அடுக்காலையில இருக்கிற எல்லா வேலையும் லைட்டா கொஞ்சம் துவைக்க வேண்டியது இருக்கு. அதை தொடச்சிட்டு டீ எல்லாம் ஊத்தி வைக்க, சரியா? பிரியா வந்தோடனே பிரியாவை அனுப்புறேன். பிரியா கூட வந்து காப்பியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க காலையில உளுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நீ மேல வந்துரு. மேல வந்து பூ வச்சு விட்டுருவாங்க. ஏம்மா பயமா இருக்குமா? ஏடி மக்கா, இது நம்ம வீடு தானே. நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு உனக்கு என்ன பயம் இருக்கு? என்னையா சிரிக்கா? இல்லத்த, எல்லா பொண்ணுங்களுடைய நிலைமையை நினைச்சா சிரிப்பு தான் வருது. அழுகிறதா சிரிக்கிறதா தெரியல, அதனால சிரிச்சுட்டேன். என்னையா சொல்றா? பின்ன இத்தனை நாள் வளர்த்து ஆளாக்கி 20 வருஷம் 25 வருஷம் அம்மா அப்பா வீட்டுக்குள்ள அவங்க இல்லையே இருந்துட்டு இன்னைக்கு திடீர்னு வேற ஒருத்தவங்க அவங்கதான் உனக்கு அம்மா அப்பா எல்லாமே சொல்லி அனுப்பிவிட்டா அந்த பொண்ணுங்க எப்படி போயிட்டு அங்க இருக்கும்? அவங்களுக்கு அங்க கம்ஃபர்டபுளா இருக்கா இல்லையா? அதை பத்திலாம் ஒரு நாளும் நாங்க யோசிச்சதே இல்லை. பாத்தீங்களா? அதுவும் சரிதாயா, அது பொண்ணுங்களுக்குன்னு எழுதி வச்ச விதி, வேற என்ன பண்றது? இல்லத்தே, பிரியா வீட்டுக்கு போனேன். 3 நாள் இருக்கிற மாதிரி தான் போனேன். ஆனாலும் என்னால ஒரு நாள் கூட உங்க வீட்டுல இருக்க முடியல. யாரோ வீட்டுல இருக்க மாதிரி இருக்கு. ஆனா பிரியா இங்க வந்து இனி எங்க வீட்டுலதான் எங்க அப்பா அம்மா தங்கச்சி எல்லாரையுமே அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க வேண்டிய நிலைமை. பாத்தீங்களா? அதே மாதிரி தானே நம்ம வீட்டு பிள்ளையும் வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கணும். அதான் சொல்லிட்டுனே, பொண்ணுங்களுக்குன்னு வந்தது அதுதானே.
என்னத்த பண்றது? ஒன்றும் பண்ண முடியாது முத்துமாரி. புருஷன் கொஞ்சம் நல்லா அனுசரிச்சு இருந்துக்கிட்டானா அந்த பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். அந்த புருஷனும் அப்பா அம்மா பேச்சு கேட்டுக்கிட்டு இந்த பொண்டாட்டியை அடிச்சு கொடுமைப்படுத்தினானா என்ன பண்ண? ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்குதான் நம்மளுக்கு வாச்ச வாழ்க்கைன்னு சொல்லிட்டு ஏத்துக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். நீங்க கவலைப்படாதீங்க தே, ரகுலாம் அந்த மாதிரிலாம் இல்ல. நம்ம அனுவை நல்லா பாத்துப்பாரு. எனக்கே தெரியும். நேத்துல 2 பேரையும் பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டேன்னு சொல்லி இவ அவனை பார்க்க போயிருக்கா. இவளா தான் போயிருக்கா. உடனே நான் திட்டு போறேன்னு சொல்லிட்டு அந்த பையன் என்ன தெரியுமா பண்ண, வந்து நானா தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி இவளுக்காக சப்போர்ட் பண்ணி வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கான். அப்பவே நினைச்சேன், சரி பரவாயில்ல நல்ல பையனா தான் இருக்கான் அப்படின்னு. ஆமா தே, நல்ல பையன் தான். சரியா நேரமாச்சு, போயிட்டு காப்பியை கலந்து வைக்கேன், வாங்க சீக்கிரமா. ஆ, முத்துமாரி. என்னாச்சு அனு? இல்ல, ஒரு விஷயம் உன்கிட்ட சொல்லணும் அதான். என்னன்னு சொல்லு. அது வந்து சொல்லு அனு. கார்த்தின்னு ஒரு பையன் எனக்கு தெரியும், ரகுக்கும் தெரியும். என் கூட தான் படிச்ச அந்த பையன். ரகு பிரச்சனை நடந்ததுல 5 வருஷத்துக்கு முன்னாடி, அப்போதான் ஃப்ரெண்ட் ஆகணும். நான் ஃப்ரெண்டா தான் பார்த்தேன். ஆனா அவன் என்ன லவ் பண்றேன்னு சொல்லி ரகு கிட்ட போய் பிரச்சனை பண்ணிருப்பான் போல. ரகுவும் இன்னைக்கு பூ வைக்கிறாங்கன்னு சொல்லியிருப்பான் போல. நேரா காலையில வீட்டுக்கே வந்துட்டான். எவ்வளவு தைரியம் இருக்கும் அவனுக்கு? வீட்டுக்கு வந்தானா? நீ எனக்கு உடனே போன் பண்ண வேண்டியதானே? ரகு கிட்ட பேசிட்டு இருக்கும் போதுதான் வந்தாங்க. அப்ப ரகு சொன்னாங்க, நீ அந்த பையன் கிட்ட தெளிவா சொல்லிடு அப்படின்னு. நானும் தெளிவா சொல்லிட்டேன். ஆனா அவங்க கேட்கற மாதிரியே இல்ல. அதான். அவன் என்ன சொல்லிட்டு போனான் அதை சொல்லு. அம்மைக்கு தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவா, அதான் உன்கிட்ட சொல்றேன். நீ எதுவும் பிரச்சனை பண்ணிராத. ஏதோ பயமா இருக்கு மனசுல, அவன் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிடுவானான்னு சொல்லி. என்ன சொன்னான்னு சொல்லு, நான் பாத்துக்கிறேன். அவன் சொல்றான், இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன். அப்படியே மீறி நடந்துச்சுன்னா ராகுக்கு இருக்கிற ஆபத்து அப்படி இப்படின்னு எதை சொல்லிட்டு போறான். நான் எதுவும் பெருசா எடுத்துக்கல, இருந்தாலும் மிரட்டுற மாதிரி சொல்லிட்டு போனான். ரகுக்கு இவங்களுக்கு வர ஏற்கனவே சண்டை. ரகு ஏதாச்சும் பண்ணிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. அந்த அளவுக்கா பேசிட்டு போனா? அவனால எதுக்கு வீட்டுக்குள்ள விட்டு நீ? அம்மா தான் கூப்பிட்டு வச்சிருக்காங்க ஃப்ரெண்டுன்னு சொன்ன உடனே. அம்மா முன்னாடி சொல்லவும் முடியல. அம்மா இப்பதான் சந்தோஷமா இருக்காங்க. நேத்து வரைக்கும் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. திரும்பி இந்த பிரச்சனை சொன்னா ஏதாச்சும் பிரச்சனையாவும் தான் அம்மா கிட்ட சொல்ல முடியல. சரி, நீ ஒன்னும் கவலைப்படாத, பூ வச்சுட்டு போட்டோம் சரியா? ரகு கிட்ட பேசுவோம். இத பத்தி யார்கிட்டயும் எதுவும் பேசிக்காது சரியா? பிரியா கிட்ட கூட சொல்ல வேண்டாம். இருந்தாலும் பயமா இருக்கு முத்துமாரி, ஏதாச்சும் நடந்துருமோன்னு சொல்லி. ரகுவுக்கு தான் இது பண்ணிடுவேன்ட்டு போறான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ பயப்படாத, நான் இருக்கேன்ல. ரகு கிட்ட பேசுவோம் சரியா? இங்க பாரு, வண்டி சத்தம்லாம் கேக்குது, வந்துட்டாங்கன்னு நினைக்கேன். நான் கீழே போறேன். நீ சீக்கிரமா ஏதாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணணும்னா ஏதாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இரு. நான் பிரியாவை மேல அனுப்புறேன். சிரிச்ச முகமா இரு. இப்படி இருந்தானா என்ன நினைப்பாங்க? ஏற்கனவே உன் மாமியாருக்கு அங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இருந்தான்னு வச்சுக்கோ, இதுதான் சாக்குன்னு அப்படியே ஓடிடுவாங்க மாமியார். கட்டி பாத்துக்கோ. சரி சரிம்மா, எதையும் நினைச்சு வருத்தப்படாத சரியா? நாங்க இருக்கோம். சரி முத்துமாரி. இட்டி மக்கா, அவங்க வந்துட்டாங்க, சீக்கிரம் கிளம்பு சரியா? நான் பிரியாவை மேல அனுப்பி விடுறேன். சரிம்மா. வாங்க பிரியா. அனு, நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? இதுல ரகு பார்த்தான்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா கூட்டிட்டு போயிருவான். அப்படியே தாளிக்கிட்டு இருக்கு, அந்த அளவுக்கு அழுவா இருக்கீங்க. சூப்பரா இருக்கீங்க அனு நீங்க. அனு, உங்ககிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன் இப்படி அமைதியாவே இருக்கீங்க? ஏன் ஃபேஸ்லாம் டல்லா இருக்கு? யாராச்சும் எதுனா சொன்னாங்களா? அனு அனு அது அது இல்ல, யாரும் எதுவும் சொல்லல. அப்புறம் ஏன் இப்படி இருக்கீங்க? என்னாச்சு அனு? எது வந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. நான் ஏதாச்சும் சால்வ் பண்ண முடிஞ்சா என்னால முடிஞ்சதை நான் பண்றேன். அனு, உங்ககிட்ட தான் கேக்குறேன். இல்ல பிரியா, அப்படிலாம் எதுவும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு தெரிஞ்சிடுட்டு. தெரிஞ்சிட்டா? யாரு சொன்னா? நீ சொல்லிதான் தெரியணுமா? உனக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிட்டு எனக்கு தெரியாதா? பயம் தானே உனக்கு? இப்ப காஃபி எடுத்துட்டு போய் கொடுக்கணும், என்ன பண்றதுன்னு தெரியலன்ற பயம் தானே உனக்கு? எனக்கு தெரியும் அனு. ஆமா ஆமா. இங்க பாருங்க, அப்படிதான் இருக்கும். நீங்க கண்ணு முடிட்டு கொடுத்துட்டு கூட ஓடி வந்துருங்க. அதுக்கப்புறம் அவங்களே வந்து பூ வச்சு விட்டு போயிடுவாங்க சரியா? அவ்வளவுதான், வேற எதுவுமே இருக்காது. நீங்க பயப்படாதீங்க. சரி சரி, கீழே போகுமா? சரி சரிங்க. இப்படி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நாங்க அதுக்கப்புறம் பொண்ணு பிடிக்கலன்னு போயிருவோம். ஆமா, அதுக்கப்புறம் ரகுக்கு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். ரகு அப்படிலாம் கல்யாணம் பண்ண மாட்டாரு. ரகுக்கு என்ன மட்டும்தான் பிடிக்கும், சொல்லியிருக்காரு அவரு என்கிட்ட. ஆமா, பாரு எவ்வளவு நம்பிக்கையே அனுக்கு. சரி சரி மேடம். அனு, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ரகுக்கு உங்களை மட்டும் பிடிக்காது, இன்னொரு பொண்ணையும் ரொம்ப பிடிக்கும். அது யாரு இன்னொரு பொண்ணு? வேற யாரு? நான் தான். சரி சரி, சிரிப்ப பாரு அனுக்கு. அனு, என்னாச்சு? பயம்லாம் போயிட்டா? ஆனா ரகு பார்த்தோன்னே கண்டிப்பா பயம் வந்துடும். இல்ல, அவங்க கிட்ட பேசிக்கிட்டு தானே இருக்கேன், அதனால அவங்களெல்லாம் பார்த்தா பயம் இல்லை எனக்கு. ஆமா ஆமா, பின்ன தனியெல்லாம் மீட் பண்றீங்களே, எப்படி பயம் இருக்கும் உங்களுக்கு? ஃப்ரீயா? யார் இப்பெல்லாம் சொல்றீங்க? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. எல்லாரும் வந்திருக்காங்களா? ஆமா, அனுவோட அக்கா, அம்மா, பாட்டி, அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்திருக்காரு. எங்க வீட்டுல இருந்து எங்க அம்மா வரதான் சொன்னாங்க, என்னன்னு தெரியல, இன்னும் வரவே இல்லை. முத்துமாரி இங்க பார்க்கவே இல்லை. காலையில தானே பாத்தீங்க? காலையில வந்தேன், இப்ப மணி 10 ஆகுது. உங்களுக்கு மட்டும் முத்துமாரி இல்லாம இருக்க முடியல, அதே மாதிரிதான் எனக்கும். ரகு கிட்ட எந்த பயமும் இல்ல. நான் பேசிக்கிட்டே இருக்கறனால ரகு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஒரு கேள்வி கேட்டா என்ன பதில் வருது?
சரி சரி வாங்க சீக்கிரமா போவோம். ம். இவங்க பாட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா எனக்கு ராகு பாக்குறதுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஐயையா ரகு, என்னையா ஒரே வார்த்தை தான் வருது. வருங்கால மாமியார் கூப்பிடுறாங்க. ஆமா, இதே நாங்க ஏதாச்சும் சொல்லிடணுமே, எங்ககிட்ட என்ன சண்டைக்கு வருவான். பாருங்க பாட்டி. ஏட்டி, உன்னால சும்மா இருக்க முடியாதோ? ஆமா, உன் பேரன்னு சொன்னா மட்டும் உனக்கு என்னன்னு தான் கோவம் வரும். வாங்கம்மா, எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்கய்யா. நல்லா இருக்குமா. ஆ அம்மா, தாட்சாயினியம்மா. ஆ வாங்கம்மா. தாட்சாயினி கூப்பிடுறாங்கல்ல. இப்போ என்ன பண்ணணும்? ஒன்னும் பண்ண வேண்டாமா, அமைதியா உட்காரு. போயிட்டு பொண்ணு அனுப்பிடுறேன். ரகு, சும்மா இருங்கம்மா, நீங்க வேற. ரகு, பிரியா எங்க? அவ அப்பமே அனு கிட்ட போயிட்டா. ஆ சரி. அனுமா, இந்தா இந்த காப்பி எடுத்துட்டு போயிட்டு மாப்பிள்ளை கிட்ட முதல்ல குடி. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை அப்பா அம்மா கிட்ட எல்லார்கிட்டயும் குடி, சரியா? என் அம்மா எனக்கு பயமா இருக்குமா. ஏட்டி, என்ன விளையாடிக்கிட்டு இருக்கியா? உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, பயமா இருக்குங்க. தெரியல, பயமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல அனு, எடுத்துட்டு போய் கொடுங்க, அவங்க எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம உடனே ரூமுக்கு வந்துடலாம், சரிங்களா? ஏங்க எப்படி சிரிக்கீங்க நீங்க? இல்ல, நம்ம பொண்ணு பார்க்க போகும்போது நினைச்சேன், சிரிச்சேன். எங்க வீட்ல இருந்து எல்லாரும் வந்து உங்களை பையன் பாக்குறேன்னு சொல்லிட்டு நீங்க காஃபி எடுத்துட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கொடுத்தாலும் உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். அந்த மாதிரி தான், பேசாம அந்த மாதிரி மாத்திரலாம். சும்மா தாயே போமா, நல்லா விட்டா அவ்வளவுதான். அனு, இந்த காப்பி எடுத்துட்டு போய் கையில கொடு, சரியா? கொடுத்துட்டு உடனே ரூமுக்கு போயிடலாம். பயப்படாத, கீழே கீழே போட்டுறாத மக்கா. அதெல்லாம் பாட மாட்டேன். சரி வா அனு, போவோம். ஏம்மா, அழகா இருக்கலாமா நானே? எட்டி அழகத்தான் இருக்க, போ, நேரமாச்சு. ரகு, பொண்ணு வரா. எனக்கும் கண்ணு தெரியும், மூடு. இந்த வாய்க்கு மட்டும் ஒரு குறைச்சலும் இல்லல. வரட்டும், உன்னெல்லாம் கல்யாணமே பண்ணிக்க கூடாதுன்னு சொல்றேன். பாட்டி பாரு பாட்டி. ஏட்டி, சும்மா இருக்க மாட்டியோ? என் பேரண்டி வம்பு இழுத்துக்கிட்டே இருக்கிறது ஒரு வேலை. ஆளை பாரு ஆளை. பிள்ளை எங்கடி போட்டு வந்த? முருக அண்ணன் கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கேன். இங்க கூட்டிட்டு வந்தா என்ன உனக்கு? அவன் யாருக்கிட்டயுமே போக மாட்டேங்கான். என்ன பார்த்தா என் கிட்ட மட்டும்தான் இருக்கான். ஆமா, முருக அண்ணன் கிட்ட தான் கொஞ்சோண்டு சேர்ந்துக்கிறான். அவர்கிட்ட அதனாலதான் கொடுத்துட்டு வந்தேன். இங்க கூட்டிட்டு வந்தா நீங்க யாருமே அவனை தூக்க கூட மாட்டீங்க. அழுகுறான்னு சொல்லிட்டு என்கிட்டயே கொடுப்பீங்க. கொஞ்ச நேரம் தானே பாட்டி, ஒரு அரை மணி நேரம் தானே இருந்துருக்கிறேனே ஃப்ரீயா. ஏன் இப்படி போட்டு என்ன கொடும்படுத்துறா? காஃபி எடுத்துக்காங்க. எடு, என்ன பேக்ரவுண்ட் மியூசிக்கா? காஃபி எடுத்துக்கங்க, எல்லாரும் இருக்காங்கன்னா சீக்கிரம் எடுங்க. ரகு, காப்பி எடுங்கல, யாரும் இப்படி பண்ணுங்கிற நீ? ரொம்ப ஓவரா பண்ணாத, சரியா? இல்லன்னு வச்சுக்கோ, நானே தூக்கி அங்க பக்கத்துல வச்சுட்டு கூட்டிட்டு போயிருவேன். அவன் எவ்வளவு நேரம் பாத்துக்கிட்டு இருப்ப? இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே நீ இவள? பாத்திருக்கேன், ஆனா இன்னைக்கு கொஞ்சம் அழகா இருக்கால, அதான் பாத்துட்டு இருக்கேன். இல்ல, உனக்கு வெக்கமாவே இருக்காதோ? அப்பா அம்மா எல்லாம் பக்கத்துல இருக்காங்க, என்னெல்லாம் பேச்சு பேசிக்கிட்டு இருக்க நீ? அம்மா தாயே, தெரியாம சொல்லிட்டோமா, காப்பி வச்சுட்டு கூட்டிட்டு போயிருமா அவளை. பாத்துல அப்படியே அந்த காப்பிக்குள்ளேயே முங்கி உளுந்து செத்துறாத. ஆளை பாரு ஆளை நல்லா. ஒரு 5 நிமிஷம் தானே பேசுனேன், செகண்ட் தானே, 5 நிமிஷம் கூட இல்லையே. எங்களுக்கு ஒரு வேலை இல்ல, நீங்க 2 பேரும் பாத்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களை நாங்க பாத்துக்கிட்டு இருக்கணுமா? ஆளை பாரு ஆளை. ஹலோ, அழகா இருக்கா. தேங்க்ஸ். சரி போதும், காப்பி எடுங்க. சரியத்த, அப்ப ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சிட்டு தானே? என்னையா இப்படி கேட்கா? இனிதானே ஆரம்பிக்க போது. மாப்பிள்ளையோட தங்கச்சி இல்லைன்னா அக்கா போயிட்டு பொண்ணுக்கு பூ வைக்கணும். பூ வச்சுட்டு தட்டு மாத்தணும். தட்டு மாத்ததுக்கு அப்புறம் மாப்பிள்ளையும் பொண்ணும் ஒண்ணு போல நின்று ஆசீர்வாதம் வாங்க வேண்டாமா? ஆமாமா. என்ன இளவரசியக்கோ, எங்களுக்கெல்லாம் காப்பி எதுவுமே இல்லையோ? சின்ன பண்ணி, அவங்க போகட்டும். சின்ன பண்ணி போனதுக்கு அப்புறம் டப்பா டப்பா ஊத்தி கொடுக்கேன். நீ பாட்டுன்னு பால் புட்டில வச்சு குடின்னு குடி. நான் என்ன குழந்தையா பால் புட்டியில வச்சு குடிக்க? ஆளை பாறேன் ஆளை. சும்மா இருமா. அப்புறம் என்னம்மா, பேசி முடிச்சிட வேண்டியதானே? உங்க வீட்டுல எல்லாருக்கும் சம்மதம் தானம்மா? ஆமா, எங்களுக்கு எல்லாருக்கும் சம்மதம். ஒரு நிமிஷம். ஆமா, உங்ககிட்டதான் நகை எதுவுமே இல்ல உங்க வீட்டுல. சரின்னு சொல்லிட்டு தான் நாங்க ஒரு நகையை கொடுத்து விட்டோம்ல, அந்த நகையை போட்டுட்டு வந்து நிக்க வேண்டியதானே உங்க பொண்ணு? எதுக்கு 4 பேர் முன்னாடி என்ன அவமானப்படுத்தணும்னே பண்ணுவீங்களோ நீங்க? தாட்சாயினி எங்க வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கா? அமைதியே இரு. ஏதே, இது எங்க வீட்டு விஷயம், நாங்க பாத்துக்கிறோம். தாட்சாயினி, உங்களுக்கு தான் ஒன்னும் இல்லாதவங்கன்னு சொல்லி தெரிஞ்ச விஷயம் தான். தெரிஞ்சுதானே என் முகம் இங்க பாலங்கலத்துல வந்து விழுறான். அப்புறம் என்ன, நாங்க கொடுத்த நகையாச்சும் போட வேண்டியதானே? இல்லம்மா, அது வந்து அவளுக்கு நிறைய நகை போட்டா ஒரு மாதிரி ஒத்துக்காது அப்படின்னு சொல்லிதாம்மா அவ கம்மியா போட்டா. எம்மா,
கொஞ்ச நேரம் அமைதியே இருமா, வந்த இடத்துல பிரச்சனை பண்ணணும்னு பண்ணாதம்மா ப்ளீஸ். ஏலே சும்மா இரு. ஆமா இப்பமே கல்யாணத்துக்கு முன்னாடி கொடுத்ததையே வித்துட்டாங்களா என்னன்னு தெரியலையே. இதுக்குதான் சொன்னேன் இங்கெல்லாம் பொண்ணு எடுக்க வேண்டாம் பொண்ணு எடுக்க வேண்டாம்னு சொல்லி. ஒண்ணு இல்லாதவங்க புத்தியே இப்படித்தான் இருக்கணும். யாராச்சும் நான் சொல்றதை கேக்கீங்களா? உங்க இஷ்டத்துக்கு ஆடுறீங்கல்ல, இப்ப வித்து தின்னுட்டு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருக்காளுங்க. தாட்சாயினி சும்மா இரு தாட்சாயினி. இல்லம்மா அந்த நகை இருக்குமா, உங்களுக்கு வேணும் அந்த நகையை வேணா கொடுத்துறமா. இப்படி வீணா பழி போடாதீங்கம்மா எங்க மேல. காசு பண்ண இல்லதான் இல்லைன்னு சொல்ல அதுக்காண்டி. அட நிறுத்துமா உன் நாடகத்தை. உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தானே நீ என் மோவனை வளைச்சு போட்டுக்கிட்டே இருக்கீங்க. அப்பா இதுக்கு மேல மரியாதை இல்ல அவ்வளவுதான் சொல்லிட்டேன். தேவையில்லாம அவங்க வீட்டுல வந்து அவங்கள அசிங்கப்படுத்த கூடாதுப்பா இந்த மாதிரி எல்லாம். இங்க பாருல, உன்கிட்ட பேசல, நீ பேசி முடிக்கணும்னு சொல்லிட்டா வந்தாச்சு. சரியா? நான் கொடுத்த நகையை வித்து என்ன பண்ணாலுங்கன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். இதுக்கு எதுக்குமா அந்த நகையை நீ கொடுத்த முதல்ல இப்படி அசிங்கப்படுத்தணும்னு சொல்லியா? உன்கிட்ட நான் பேசல, கொடுத்து உங்ககிட்ட பேசுறேன். இங்க பாருமா, என்ன எப்ப பார்த்தாலும் காசு பணம் இருக்கு காசு பணம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கா. இங்க பாரு, எங்க வீட்டு பொண்ணுக்கு நீ கொடுத்த நகை என்ன பிச்சை நகை. எங்களால அதை விட அதிகமாவே போட முடியும். ஆமா, எங்க வீட்டுக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு நீ சொல்லாத. வந்துட்டா ஒரு பிச்சைக்கார நகையை கொடுத்துட்டு. இனி வேண்டாம் அமைதியா இருங்க, பேசுறத பேசிட்டு போட்டோம். இந்த பூ வைக்கிறது நல்லபடியா நடக்கட்டும். சும்மா இரு இளவரசி. நானும் போனா போதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். இவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? இங்க ஒன்னும் யாரும் இல்லாதவங்களும் இல்ல இருக்கிறவங்களும் இல்ல. எல்லாம் செத்ததுக்கு அப்புறம் மூட்டை கட்டி மேல கொண்டா போறோம். இங்கனேதான் விட்டுட்டு போறோம். அது எவனோ ஆண்டு அனுபவிச்சுக்கிட்டு தூக்கி போட்டு போறான். அதை விட்டுட்டு சொத்துன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த பொம்பளை. இந்த மாதிரி நாக்கு புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்டாருன்னு அடங்குவா. எனக்கு என்ன அம்மா சொல்றதுதான் சரின்னு படுது. ஆமா, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? இல்லாதப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுதானே வந்தீங்க. இப்ப என்னத்துக்கு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? எல்லாரும் அவங்க வாயை பாத்துக்கிட்டு இருக்கீங்க பேச விட்டுட்டு. இல்ல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஏமா சும்மா இருங்கம்மா, ஆளாளுக்கு ஒண்ணு பேசிய பிள்ளை இது பண்ணிடாதீங்கம்மா. ஏக்கோ, நீங்க என்ன காலுதுகிட்டு இருக்கீங்க? நம்ம மேல எந்த தப்பும் இல்ல. எனக்கு என்னமோ சின்ன பொண்ணு சொல்றதுதான் சரியா படுது இளவரசி. எல்லாம் இல்லாதவங்கன்னு தெரிஞ்சுதானே வந்தாங்க. நம்மளா அவங்க வீட்டுக்கு போனோம், அவங்களா தானே நம்ம வீட்டுக்கு வந்தாங்க. இப்ப எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? வேண்டாம் சொல்றது கேளுங்க. தாட்சாயினி இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏங்க எல்லாருமா சேர்ந்து நம்மள அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்னன்னா என்ன மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க? இதுக்கெல்லாம் காரணம் நீதான் தாட்சாயினி. பின்ன என்னங்க, நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம்? 150 பவுன் நகையில இருந்து நெட்ல இருந்து சீர் சனத்தில இருந்து எல்லாத்தையும் பண்ணோம். அப்ப நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணும்போது 4 பேர் கேட்க மாட்டாங்க நம்மள பொண்ணு என்ன கொண்டு வந்தான்னு சொல்லி? சொல்லவா கையை ஆட்டிக்கிட்டு வந்தா ஒண்ணும் இல்லாம அப்படின்னு. ஏம்மா என் பொண்டாட்டிக்கு என்னால சம்பாதிச்சு வாங்கி தர முடியும் சரிங்களா? நீங்க ஒன்னும் எது அவங்க கிட்ட கேட்க தேவையில்ல. சொல்லுவேன். ஆமா, உன்னை படிக்க வச்சு உன்னை ஆளாக்கி இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல கட்டி கொடுத்து நிர்வாகம் பண்ண வச்சு எங்களுக்கு உனக்கு எப்படி கல்யாணம் பண்ணணும்னு தெரியாது. சரி கல்யாணத்தை தான் உன் இஷ்டத்துக்கு பண்ணுவேன்னு பார்த்தா இங்கேயும் வந்து பேசக்கூடாதுன்னு என் வாய் அடிக்கீங்களே. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும்? ஏம்மா நான் வேணா அதே நகையை வேணா போடுறேம்மா. யாரு நீ எல்லாம் பேசுறதுக்கு தகுதியானவளே இல்ல. ஆமா 150 பவுன் நகை என்ன வேலை இருக்கும்னு தெரியுமாடி உனக்கெல்லாம்? தாட்சாயினி எங்க நான் ஒன்னும் கேட்கலையே, அவங்களதான் போடுறேன்னு சொன்னாங்க. என் பிள்ளைக்கு ஏற்கனவே 85 பவுன் நகை சேர்த்து வச்சிருக்கமா. அங்க நீங்க எப்பயாச்சும் பேரட்டி இல்லைன்னா இந்த வீட்டு 2த்தையும் வித்தாச்சு உங்களுக்கு நான் அந்த நகையை போட்டுறேம்மா. பாப்போம் போடுறியா இல்ல இதுவும் வாய் மட்டும்தான். நானு தாட்சாயினி இங்க வந்த இடத்துல தேவையில்லாத பேச்ச பேசிக்கிட்டு இருக்காத. இங்க யாரும் நகை கேட்கல. ஏமா நீங்க எதுவுமே போட வேண்டாமா, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஆமா எங்க பேச்சுக்கு மரியாதை கொடுக்கறதா இருந்தா கொடுங்க. ஆமாமா எங்களுக்கு காசு பணம் எதுவும் முக்கியம் இல்ல. எங்க அம்மா சொன்னதை பத்தி நீங்க எதுவுமே கேட்க வேண்டாத்த. இங்க பாருங்க உங்க பொண்ணு மட்டும் எனக்கு போதும் அவ்வளவுதான். என்னால முடிஞ்சது என் பிள்ளைக்கு நான் கண்டிப்பா செய்வேன், செய்யாம இருக்க மாட்டேன். உங்களுக்கு 150 பவுன் நகை தான் போடணும்னா போட்டு தரமா. என் பிள்ளைய மட்டும் நல்லபடியா பாத்துக்கோங்க, அதுவே போதும். அப்படி இல்லைன்னா இருக்கிற எல்லாத்தையும் என் பிள்ளை பேர்ல எழுதி வச்சிடறமா. அத்தை இல்ல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு அணு மட்டும் போதும் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இதை எழுதி வைக்கிறேன் அதை எழுதி வைக்கிறேன்ற பேச்சு உங்ககிட்ட வரக்கூடாது புரியுதா? அணுவை என்னால பாத்துக்க முடியும். அணுக்கு தேவையான 150 பவுன் நகையும் நான் செஞ்சு கொடுக்கறேன். ரகு என்னம்மா என்ன? என் பொண்டாட்டிக்கு நான் செஞ்சு தரேன் அவ்வளவுதான். இங்க பாருல, அம்மையும் மோவலும் பிளானே இதுதான். உன்னை வளைச்சு போட்டு உன்கிட்ட இருக்கிற சொத்து சொகத்தையெல்லாம் எழுதி அவங்க பேர்ல வச்சுக்கிட்டு உன்னை நடு ரோட்ல நிக்க வைக்கிறது. அதுக்கேத்த மாதிரி நீயும் ஆடாத, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏமா போத நிறுத்து. இப்ப சொல்றேன், இப்பமே நான் அணு கழுத்துல தாலி கட்டுறேன். என்னல சொல்ற? இந்த மாதிரி பேசுற உன்னெல்லாம் நம்பி என்னால இருக்கவே முடியாதுமா. நாங்க எங்க வாழ்க்கைய பாத்துக்கிறோம், விட்டுருங்க.
இப்போ ஓகே சொல்லுவ, அப்புறமா வேணான்னு சொல்லுவேன், அதுக்கப்புறம் இது வேணும்னுவ, அது வேணும்னுவ. என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கமா நீ? எல்லாம் உன் நல்லதுக்கு தானே சொல்றேன். எனக்கு நீ எதுவுமே நல்லது பண்ண வேண்டாமா? அப்படி பண்ற மாதிரி இருந்தா இந்த கல்யாணத்தை மட்டும் பண்ணி கொடு. உன் கால்ல வேணா விழுறேன். யாரோ எப்படியும் போங்க. என்ன எனக்கு என்ன வந்துச்சு? இப்ப என்ன, பொண்ணுக்கு பூ வச்சுட்டு தட்டை மாத்திக்கிட்டு போனோம், அவ்வளவுதானே. பண்றேன் வாங்க. ரகு கோவப்படாத, விடு.